பாருங்கள் இடிமுரசு டிவி. இது உண்மையின் முரசு. உள்ளூர் செய்தி முதல் உலகச் செய்திகள் வரை உடனுக்குடன் அறிந்திட இடிமுரசு டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வெற்றிச் சான்றிதழ் இல்லாமல் வந்த அமைச்சர் சட்டமன்றத்தில் பரபரப்பு. தமிழ்நாட்டின் 17வது சட்டமன்றத்தின் முதல் கூட்டம் இன்று காலை 9:30 மணிக்கு சென்னை சட்டமன்ற வளாகத்தில் தொடங்கியது. முதல்வர் விஜய் தலைமையிலான தவேக அரசு பொறுப்பேற்ற பிறகு நடைபெறும் முதல் சட்டமன்ற கூட்டம் என்பதால் அரசியல் வட்டாரத்தில் பெரும் எதிர்பார்ப்பு நிலவியது. கூட்டத்தொடரை தற்காலிக சபாநாயகர் கருப்பையா தொடங்கி வைத்து உரையாற்றினார். அப்போது முதல்வர் விஜயின் தலைமையை பாராட்டி புகழாரம் சூட்டினார். இதனைத் தொடர்ந்து சென்னை பெரம்பூர் தொகுதியில் வெற்றி பெற்ற முதல்வர் விஜய் சட்டமன்ற உறுப்பினராக பதவியேற்றுக் கொண்டார். பின்னர் அமைச்சர்கள் என். ஆனந்த், ஆதவ் அர்ஜுனா, அருண்ராஜ், செங்கோட்டையன், வெங்கடரமணன், நிர்மல்குமார் உள்ளிட்ட அமைச்சர்கள் மற்றும் எதிர்க்கட்சித் தலைவர் உதயநிதி ஸ்டாலின், முன்னாள் முதல்வர் எடப்பாடி பழனிசாமி உள்ளிட்ட தவேக, திமுக, அதிமுக உறுப்பினர்கள் அடுத்தடுத்து பதவியேற்றனர். மொத்தம் 233 உறுப்பினர்களுக்கு தற்காலிக சபாநாயகர் கருப்பையா பதவி பிரமாணம் செய்து வைத்தார். முதல்வர் விஜய் பெரம்பூர் மற்றும் திருச்சி கிழக்கு ஆகிய இரு தொகுதிகளில் போட்டியிட்டு வெற்றி பெற்ற நிலையில் திருச்சி கிழக்கு தொகுதி உறுப்பினர் பதவியை ராஜினாமா செய்ததால் மீதமுள்ள 233 உறுப்பினர்களே இன்று பதவியேற்றனர். இதற்கிடையில் அமைச்சர் கீர்த்தனா தனது வெற்றிச் சான்றிதழை சட்டமன்றத்திற்கு கொண்டு வராத காரணத்தால் அவருக்கு உடனடியாக பதவியேற்க அனுமதி வழங்கப்படவில்லை. முதலில் வெற்றிச் சான்றிதழை சமர்ப்பித்த பின்னரே பதவியேற்க முடியும் என அதிகாரிகள் தெரிவித்தனர். தமிழக அரசியலில் புதிய அத்தியாயத்தை தொடங்கியுள்ள 17வது சட்டமன்றத்தின் முதல் கூட்டம் முக்கிய அரசியல் நிகழ்வாக பார்க்கப்படுகிறது.